வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். நான் சுரேஷ் மற்றும் சிபி. ரெடியா இருக்குல்ல வீடியோ எடுக்கறியா? ஆமா, இப்போ தொடங்கினாதான் கரெக்டாக இருக்கும். அப்போதான் நீ சீக்கிரமாக ரெடி ஆகு. இல்லைன்னா ஏதாவது சொல்லி ரெடி ஆயாச்சு. ஆல்ரெடி வந்து சண்டே முடிஞ்சது. மணி 6 மணி ஆயிடுது. இதுக்கு மேலே என்னன்னா உங்களுக்கு சண்டே ஒர்க்கிங் டே. சிபி வந்து வேலைக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் வந்திருக்கா. எனக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஜெல்ப்பு, அதனால கொஞ்சம் அல்ப்பு. அதனால நான் வீட்லயே வந்து ரெஸ்ட்டை போட்டேன். மற்றபடி ஆமாம், அதனால ரெஸ்ட்டை போட்டு இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணி ஆக்கியிருக்கோம். அடுத்து இப்போதான் வந்து கிளம்புறோம். எங்கேயாவது வந்து அப்படியே எங்களுக்கு சண்டே இப்போ தான் தொடங்குது. அதனால எங்கேயாவது போய் அப்படியே யூஸ்வலாக நம்ம வந்துட்டு வழக்கமாக என்ன பண்ணுவோம், எந்த பிளானும் இருக்காது, போவோம். அதே மாதிரி தான் இந்த வாரம் எந்த பிளானும் கிடையாது. போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோமோ அதுதான் பிளானு. ஸோ ஓகேவா, போகலாமா? வீடியோ எடுத்தாச்சு, சீக்கிரமாக ரெடி ஆகி வந்துடு. மறுபடியும் வந்து ரெடியாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஓகே நண்பர்களே, வாங்க போகலாம். சாய்பாபா காலனி பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. அதனால் சாய்பாபா காலனி சைடில் அப்படியே அந்த ரோட்டில் ட்ரைவ் போனோம். சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் கொண்டு போய் நிற்பாடினேன். லாஸ்ட்டில் அந்த கடையில் நான் தான் சாப்பிட்டேன். சிபி பெருசாக ஒன்றும் சாப்பிட்ல. ஏன்னா அவன் சாப்பிட்ற ஐட்டம்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த காளான், பேலு, இந்த மசால் பூரி என்ன வேணால் சாப்பிட்டுட்ருப்பேன். அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக கொஞ்சம் எல்லாம் மிக்சடாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு மசால் பூரி ஒன்று வந்து நான் சொல்லி விட்டேன், அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் வந்து ஒரு காளான் நூடுல்ஸ் சொன்னேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ் மற்றும் உங்கள் சிபி. இன்னைக்கு ஆடி 18, ஆடிப்பெருக்கு, முன்னோர்களுக்கு வணக்கங்கள் செலுத்துகிற நாள். ஸோ அதனால் ஆமாம், அதனால் மத்தியானம் வரைக்கும் நான் வந்து கடைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். சிபியும் வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கா. ஸோ அதனால் அடுத்து சிபியோட தாத்தாக்கு ஃபஸ்ட்டு அங்கே போய் அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய தாத்தாக்கு இன்னும் ஒன்றும் ரெடி பண்ணலை. இனிமேல் தான் சாமி கும்பிட போகிறோம். வந்து தாத்தா ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான நாளாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலாக. ஏன்னா நான் கொஞ்சம் எமோஷ்னலான ஆள் தான், சிபி கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ என்ன, நம்ம கிளம்பிடலாமா? ஓகே ஓகே, சரி வாங்க நீங்களும் சாமி கும்பிடலாம். நேராக சிபி வீட்டுக்கு போய் அவங்களுடைய தாத்தாக்கு வந்து எல்லாமே ஆல்ரெடி சிபியோட அம்மா எல்லாமே பூவெல்லாம் போட்டு எல்லாமே சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் போய் சாமி மட்டும் கும்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. சிபியோட அப்பா, நாங்களும் மத்தியானத்தோடு வந்துட்டோமா. ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக வந்து எல்லோரும் நினைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் எல்லோரும் எங்கே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு லீவ் டே, ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி தான் வந்து வீட்டில் இருக்க முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் இன்றைக்கி வந்து ஒன்றா உட்காந்துட்டு இந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம தாத்தாக்கும் வந்து சாமி கும்பிட்டோம். படையல் எல்லாமே போட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்டோம். இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம், ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து இதை வந்து எடுத்து சாப்பிட போகிறதில்ல. அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்க வந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். அப்போ வந்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதுதான். மற்றபடி அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து படையல் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்திக்காக தான் சொல்ல போனால். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது அவங்கள வந்து நினச்சி பார்க்கணும். ஏன்னா அந்த பூமிக்கு வந்து அவங்களால நம்ம வந்திருக்கோம். அவங்க தான் நம்ம சொல்லப்போனால், அவங்களோட அந்த சதை, அவங்களுடைய உடம்பு தான் நம்ம. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள நினச்சி பார்க்கணும்.
அப்படி அந்த நினச்சி பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இந்த விஷயம். நம்ம இது வந்து செய்கிறதுனால கடவுள் நம்மளுக்கு மேலும் மேலும் வந்து நன்மைகளை தருவார். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இப்படியெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால தானே இன்னும் நம்ம மனுஷங்களாக இருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு 5 ரீதி ஜீவன்கள் மாதிரி சாப்பிட்றதுக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். எது எப்படியோ இறுதியாக வந்து தாத்தாக்கு அவரை நினச்சி நல்ல முறையில் அவருக்கு ஒரு படையல் போட்டு கொஞ்ச நேரமாவது, இன்னைக்கு ஒரு நாளாவது வந்து கொஞ்ச நேரமாவது அவரை நினச்சி அவரை வந்து வணங்கணும். நண்பர்களே, தாத்தாக்கு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அன்புள்ள அப்பா அப்பா சாங்கு, அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, இன்னலே இந்த நெஞ்சிலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அப்படியே ஃப்ளோவில் கேட்க ஆரம்பித்தோம். கேட்டு பயங்கர எமோஷ்னல் ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து சைக்கிள்லாம் வந்துட்டு கூப்பிட்டு போவார். அதே மாதிரி சிபிக்கும் நிறையா மெமரிஸ், நிறைய வந்து எமோஷ்னல் ஆகிட்டோம். கொஞ்ச நேரத்தில் எமோஷ்னல் ஆகி கடைசியில் தூங்கிட்டோம். தூங்கி முழிச்சு பார்த்தா இவன் என்னடான்னா செருப்பு வேணும்னு சொல்லி கேட்குறா. ஓன்ட்ட தான் முதலே இருக்குல்ல செருப்பு. எத்தனை செருப்பு இருக்கு? கிட்டத்தட்ட 1 2 இதில் டிமார்ட்டில் வாங்க கிட்டத்தட்ட 3 செட் இருக்கு. நீ கவுண்டே தப்பா சொல்ற, நான் அது சொல்ல விரும்பல. 3 செட்டுல 30 செட் இருக்குன்றியா? தெரியும் எனக்கு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தெரியல அப்ப சொல்றேன்னு கேக்குறேன். சரி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இப்போ வாங்கணுங்கிற? இப்ப நம்ம இதுல வேற ஜூடியோ போகணுமா? ஜூடியோல போய் ஒரு செட் வாங்கணும். அது ஆகஸ்ட்ல வாங்கணும். ஆகஸ்ட்ல ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு இது இருக்கா? ஐயோ, ஆகஸ்ட் சேல்னு அதுல. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஜூடியோ போன வேற வழி இல்லை. அவன் முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டா. ஸோ அதனால இப்போ வந்து ஜூடியோவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஜூடியோவும் நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தோம். ஒரு செருப்பு வாங்கிட்டு போனேன் நான். அந்த செருப்பு வந்து செம்மையாக உழைக்குது. அந்த செருப்புக்கு அப்புறம் நான் வந்து டிமார்ட்டில் ஒரு செருப்பு எடுத்தேன். ஸோ அதனால் அது ரெண்டுமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சிபிக்கு செருப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தவ செருப்பே எடுக்கலை. கடைசியாக என்னமோ பர்ஃப்யூம்லாம் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்தான். எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி கிட்டத்தட்ட அங்கேயே 1 hour வேஸ்ட்டு. எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் பிரியாணி ஸ்பாட் இருக்குது, வெஜ்ஜு பிரியாணி ஸ்பாட்டு. ஏன்னா நான் வெஜிடேரியன் தானே. அதனால் அங்கே போய் ஒரு வெஜ்ஜு பிரியாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சிபியை வந்து ஒரு சோயா சில்லி போட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை முடிச்சிட்டோம் நண்பர்களே.